குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடைசியாக குலவிளக்குன்ற படம் எடுத்தார். அந்த படம் வந்து அத்தியாபிகான்னு சொல்லிட்டு இதில் மலையாளத்தில் வந்த கதையை அப்படியே எடுத்து அது சரோஜதேவியமாக ஆக்ட் பண்ணாங்க. அதில் இன்ஃபேக்ட் வந்து ஸ்ரீதேவியை இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்பா தான். அபிநய சரஸ்வதி திருமதி சரோஜதி எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன். ஆடிப்பெருப்புகளெல்லாம் நல்ல நான் குலவிளக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை உள்ளே இறங்கி பார்த்தா அதில் இயக்குநத்தில் தான் தெரிவார். நீ சிந்திய ரத்தத்தை ஜீரணித்திய பல சொந்தம் வளர்ந்ததும். நான் அப்படியே நின்றுட்டேன். தப்பா சொன்னதுக்கப்புறம் ஆதிபராசக்திக்கு அப்புறம் தசாவதாரம் பண்ணணும்னு நினைக்கும் போது, ஏன்னா தசாவதாரத்தை வந்து தொடர்ந்து பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, தசாவதாரம் யாராவது எடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான வந்து ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இரண்டினா எம்ஆர் ராதா பண்ணாங்க. ரொம்ப அதில் அவங்க சௌகராஜானிங்க அதில் ஆக்ட் பண்ணாங்க. யார் அப்பா படங்களில் ஆக்ட் பண்ணலன்னு நினச்சாங்களோ அவ்வளோ பெரிய அதில் பண்ண வச்சார். இந்த படத்தை எடுக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. இந்த புரட்சி தலைவி அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் எப்படி தொடர். வந்தாளே மகராசின்ற படத்தில் அதில் தான் சோக்கு ஜோடியாக அவங்க பண்ணுவாங்க. ஒரு சாஃப்ட் கேரக்டருக்கு சோக்கு ஜோடி பண்ணுவாங்க. ஷோவுக்கு வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடர்ன் ப்ரெட்டுன்ற விளம்பரம் வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போ வந்து மம்மி மாடர்ன் ப்ரெட் புரதம் சிறந்தது அப்படின்னு. அதை இது இப்போ ஃபஸ்ட் நைட்டை வந்து இந்த கேரக்டர் குழந்தைத்தனமாக பேசும். அப்போ அதுக்கு வந்து இவரும் ஒரு குழந்தைத்தனமான கேரக்டராக இருப்பார். மம்மி மாடர்ன் ப்ரெட் புரதம் சிறந்தது அப்படின்னு இவர் சொல்வார். இந்த சீரியல் பண்ணும்போது நீங்கள் முதல்ல சொன்னீங்க, சிவன் பேஷன் நீ போட்டிருக்க, போகரோடுக்காரர் நிறைய பண்ணிட்டாரு, அவர் வந்து கடிச்சு துப்பிட்டார். அதனால் நீங்கள் அதை மைண்ட்லேயே வச்சுக்காத. எனக்கு வேண்டிய ஒரு சாந்தமான சிவன், நீ எப்படி இருக்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதுதான் நான் பண்ணேன். அவ்வளவு டாப் ஸ்டார்ஸ் அன்றைக்கி இருக்கிறவங்க. கால் ஷீட்டுக்கே ரொம்ப கஷ்டமான சீனில் நடிகர் திலகம் ஒரு நல்ல பண்பாளராக அவரை நேசித்தார். இலட்சிய நடிகரையும் அப்படியே தான். ஏன் இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க? அவன் அவ்வளோ பேசினானே, நான் பேசக்கூடாதான்னு நடிகர் திலகம் கேட்டிருந்தா சீன் முடிகிறோம். ஆனால் அவ்வளோ பேசினப்பறம் இங்கே ஒன்றும் பேசுறதுக்கு வழி இல்லை. அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட இதுக்கு மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு கதை வர முடியாதுன்றது தான் அப்பா எழுதுது. ஏன்னா அமிர்தசர் ஒரு சாதாரண ஒரு பணக்கார அப்போ தான் கேட்டிருக்காரு, நீ என்ன இப்போ பணக்கார விட்டு பிள்ளையான அப்படி ஆரம்பித்து அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க வீட்லேயே வந்து ஒரு பஞ்சாபி பொண்ணு அதுதான் கேர் விஜயா பண்ணாங்க. அதில் ஒரு சீனில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் படத்துக்கு போய்ட்டு வருவாங்க. ஊரெல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு. யாராவது சொல்லிட்டு போட்டேன் எனக்கு தெரியணும் அப்படின்னு ஒரு சீனில் புடவையை கட்ட வச்சுருப்பார். அது பஞ்சாபி பொண்ணு வந்து அவளுக்கு புடவை கட்ட தெரியாது, நீ கட்டி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபை நண்பனை விட்டு கட்டுப்பேன். அப்போது மகாபாரதத்தில் துரியோதன விஷயந்தான் அது எடுக்கோன்ற விஷயம் வரும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு இது கொடுத்தது. அப்படி ஒரு நண்பன் வந்து தன்னோட தங்கச்சியை வந்து அவன் வந்து என்னோடய தங்கச்சியாக இருக்கலாம், ஆனால் அவளுக்கு பேர் வந்து கெட்டுப்போன பேர் இருக்குது. அப்படி கெட்டுப்போன ஒரு பேர் போன பொண்ணை வந்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாளைக்கு நீ வெளியில் போகும்போது இப்படி தான் நான் இருந்தன்ற பேர் வரும். அது எனக்கு என் நண்பனுக்கு நான் அதை செய்ய மாட்டேன். அதனால் அப்போ ஏற்பட்ட நண்பன் நானே என் ஒய்ஃபுக்கு புடவை கட்டி கொடுக்குற அளவுக்கு நான் உனக்கு உரிமை கொடுத்துறேன். அப்படி இருக்கும்போது நான் என் பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விடுற ஆள் நான் இதுக்கு முருகலாம் சொல்லு சந்தேகப்படுற ஆள். என் தங்கச்சி நான் எப்படி ஒத்துப்பேன்? நான் ஒத்துக்க மாட்டேன். இதுதான் சீனு. ஸோ இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே அந்த சீனை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகே கரெக்ட், இது வந்து கரெக்டு தான். எப்படி தெய்வப்பறிவில் அவங்க பேசுகிறாங்க அந்த மாதிரி சீனு அப்படி அவர் சொல்லும் போது அவங்க யாரும் மறுப்பு சொல்ல முடியாது, இது கரெக்டாக இருக்கும். கடைசியில் வந்து அவள் இறக்கும்போது பார்த்தியாடா உன் தங்கச்சியை பாடுறா அப்படின்னு தாலி கட்டுவார். ரகராவும் திட்டாடுற அந்த அம்மா வந்து விஷம் குடிச்சு இறந்துடும். ஸோ கடைசியில் இவர் தான் நிற்கிறார், ஹீரோ தான் நிற்கிறார். பாடுறா வந்து நீ இப்போ சொன்னியே பாடுறா
கை கொடுத்த தெய்வண்டா அப்படின்றது சொல்லுவார். ஸோ அதுதான் அதில் முடிச்சிருப்பார். ஸோ அப்படி கன்வின்ஸ் பண்ணிடுவார். ஏன்னா கேரக்டர் எப்போவுமே அப்பா அப்பாவில் ஆரம்பத்தில் ஒரு கேரக்டர் சொன்னால் அந்த கேரக்டர் கிடச்சி நிற்கும். அந்த கேரக்டர் மாறாது. அந்த கேரக்டர் எப்படி இருக்கோ அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கும். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த தெய்வப்பரியில் வாயே திறக்காமல் இருக்கும். யாரும் தங்கன்ற கேரக்டருக்கு திடீர்னு வந்து அப்படி இவரே ஆச்சரியப்படு. அதுதான் நீங்கள் சொன்னீங்க பார்த்துங்க, பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லிட்டு அப்பா அது பண்ணுவார். யாரும் எதிர்பார்க்காத விஷயத்தை வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் பிளேக்கே ஒரு அருமையாக ஒவ்வொரு கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன்லேயே ஸ்க்ரீன் பிளே. அது திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படி புராண படங்களை கொஞ்சம் அலசம்னா, இந்த திரைக்கதை வசனம் இயக்கம் அருட்சூழல் ஏப்பினார் புராண படம். டைரக்டர் மிஸ்டர் சங்கர் நிறைய புராண படங்களை இயக்கியிருக்கார். மற்ற அந்த காலத்தில் வந்த படங்கள் தியாகராஜபாவது அதெல்லாம் இயக்கியிருக்காங்க. ஆனால் இந்த 50கள்லேருந்து 60கள் எல்லாது 70களை வச்சுக்கலாம். இதில் அவங்க போயிட்டுருக்கு இந்த பக்கம் திருவிளையாடல் புராணம், கந்தன் கருணை, திருமால் பெருமை. அப்போ ஒரு தசாவதாரம் எடுக்கிறார். தசாவதாரத்தில் ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு அவதாரத்துக்குரிய விளக்கங்களை அவர் எல்லாமே அந்த வசனங்களை கொஞ்சம் எடுத்து பார்த்திங்கன்னா நாம் யூஸ்வேன் எல்லாமே பகவத்கீதையுடைய கருத்து தான் அது உள்ளே இருக்கும். அதில் ஒரு சின்ன திருத்தம், தசாவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல புராண படம் எடுத்து ஆதிபராசக்தி. அதை வந்து அவர் வந்து இப்போ எடுக்கணும்னு தூண்டினவர் வந்து எங்கள் சித்தப்பா தான். சோஷியல் படங்கள்லாம் எடுத்துகிட்டு கிடச்சா குலவிளக்குன்ற படம் எடுத்தார். அந்த படம் வந்து அத்தியாபிகான்னு சொல்லிட்டு இதில் மலையாளத்தில் வந்த கதையை அப்படியே எடுத்து சரோஜதேவமாக ஆக்ட் பண்ணாங்க. அதில் இன்ஃபேக்ட் வந்து ஸ்ரீதேவியை இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்பா தான். இப்போ ரீசெண்டாக ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் அவங்க இறந்ததுக்கப்புறம் போனி கபூர் வந்து ஒருத்தரை வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்ரீதேவி கதையை வந்து அவங்க வந்து ஒரு டைரியாக எழுதணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி அவங்க ரிசர்ச் பண்ணதில்லை. அப்போ துணைவன்ன்ற படம் தான் முதல்ல ஸ்ரீதேவி பண்ணியிருக்காங்கன்றது அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சி இல்லை குலவிளக்கு முதலே வந்திருக்கு, அதில் வந்து குழந்தை நட்சத்திரமும் அப்பா தான் அறிமுகப்படுத்தினா எங்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்படி பண்ணோம். அபிநய சரஸ்வதி திருமதி சரோஜதி எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன். ஆடிப்பெருக்களெல்லாம் நல்ல பெர்ஃபார்ம். ஆனால் குலவிளக்குடைய பெர்ஃபார்மன்ஸை உள்ளே இறங்கி பார்த்தா அதில் இயக்குனத்தில் தான் தெரிவார். நீ சிந்திய ரத்தத்தை ஜீரணித்திய பல சொந்தம் வளர்ந்ததம்மா. நான் அப்படியே நின்றுட்டேன். என்ன புரட்சி தலைவரோட அந்த அம்மாவை பார்த்துருக்கோம், நடிகர் தலைவரோட பார்த்துருக்கோம், ஜெமினி கணேசர் பார்த்துருக்கோம். அந்த குலவிளக்குங்கிற கிளைமேக்ஸ் இருக்குது பாருங்கள், அது யாரும் பண்ணலை. ஆதிபராசக்தியும் அப்படித்தானே அம்மா வச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பரமா பாஸ்மால சரோஜதேவி வச்சு பண்ணியிருக்காங்க இருக்காங்க. அதில் இருக்காங்க. இந்த ஆதிபராசக்தியுடைய ஒரு விஷயத்தை அபிராமி பட்டர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். சொல்லடி அபிராமிங்கிறது பல அவருக்கும் கவிஞருக்கும் சில விஷயங்களை வந்து இப்படி வரணும் அப்படின்னு பிடிச்சி வாங்கிட்டார். கவிஞர் கண்ணதாசனா கூனாகானா சொன்னால் சரியாக இருக்கும்னு சொல்லி வாங்கி 2 பேரும் கவிஞர்கள். எல்லா படத்துக்கும் அவரே எழுதியிருக்கலாம், அது தேவையில்லை, மற்றவர்களுக்கு பண்ணி கொடுத்தார். ஒன்று அதில் அவர் பண்ண ஹைலைட், ஒரு பக்திக்கு உயர்ந்தவர்கள் யார்? அதான் மிஸ்டர் சுருளிராஜன் கேரக்டரும் மிஸ்டர் நம்பியார்கள். ஆத்தாடி ரெண்டுத்தையும் எடுத்துன்னு வந்து நுழைஞ்சி ஒரு பக்தி என்பது என்ன? இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையிலேருந்து வரும். பக்தி யார் சொல்கிறாங்க? சோறு ஆக்கி வச்சேன் பாரும்மா, ஆழாக்கு சோறை பாழாக்க வேணாம், தின்னுபிட்டு போடி அம்மான்னு. அப்படி இங்கே நம்பியார் சாமி அவர் மந்திரங்கள்லாம் சொன்னால் அதில் என்ன சொல்ல வந்தார்னா, பக்திக்கு மேல்தட்டு கீழ்த்தட்டு என்று எதுவும் இல்லை, எல்லாமே ஒன்று என்பதை சொன்னது வந்து ஆதிபராசக்தி. இந்த தசாவதாரமும் அப்படித்தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. எல்லாமே கீதையுடைய தத்துவங்கள். இவ்வளவும் அவர் படிச்சிருக்காரு. எப்போ படிப்பார், எப்போ எழுதுவார்? அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களில் வந்து ராஜமாணிக்கம் கம்பெனியில் இருக்கும்போது எல்லாருமே ஸ்ரீபாட்டு ராஜபாட்டு பண்ணணும். அப்போது புராண கதைகளை வந்து அந்த காலத்தில் அவங்க எடுத்திருக்காங்க, அவங்களை எல்லாம் படிக்க வச்சுருக்காங்க. ஐயப்பன் நாடகமே போட்டிருக்காங்க. ஐயப்பன் நாடகம் போடும்போது ஐயப்பன் கோயிலுக்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. நம்பியார் சாமி தான் போயிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு புராணத்திலையும் படிக்கும்போது எல்லாம் படித்து தான் இவங்க வந்து வரணும். அப்படி இருக்கும். அப்பா கிட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய புஸ்தகங்கள் படிப்பார்.
அவரை படித்து முடிச்சுட்டு அது அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி அவருக்கு இத்தனாவது பக்கத்தில் என்ன இருக்குன்னு அவர் கரெக்டாக சொல்லுவார். அந்த மாதிரி இந்த படம் பண்ணும்போது சித்தப்பா சொன்னதுக்கப்புறம் ஆதிபராசக்திக்கு அப்புறம் தசாவதாரம் பண்ணணும்னு நினைக்கும் போது, ஏன்னா தசாவதாரத்தை வந்து தொடர்ந்து பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, தசாவதாரம் யாராவது எடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான வந்து ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. தசாவதாரத்தை நாடகமாக போட்டது அப்போ பப்பியம்மா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து படமாக எடுக்கும்போது அப்போ கல்கி அவதாரம் வர்றதுனால கொஞ்சம் அதுக்குன்னா அப்போ இவர் தைரியமாக அது எடுத்தார். அது என்ன பண்ணார், அதை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாட்டாக பண்ணி அதுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்து பகவத்கீதையிலேருந்து வந்து மேட்டரை பண்ணி ரொம்ப அருமை பண்ணார். அது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து ஒவ்வொரு அவதாரத்துக்கும் அவர் அருமையான கேரக்டர் போட்டு பண்ணார். அதில் பார்த்திங்கன்னா இரண்டினா எம்ஆர் ராதா பண்ணாங்க. ரொம்ப அதில் அவங்க சௌகாராஜானிங்க அதில் ஆக்ட் பண்ணாங்க. யார் அப்பா படங்களில் ஆக்ட் பண்ணலன்னு நினச்சாங்களோ அவ்வளோ பெரிய அதில் பண்ண வச்சார். இந்த படமும் அந்த படம் வந்து அதை வந்து 3 வருஷம் எடுத்தார் அந்த படம். அந்த படத்தை எடுக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. அந்த செட்டில் அந்த டீப் அந்த லாஸ்ட் ஸ்டுடியோ நம்பர்னா 2ஆம் நம்பர் போட்டு தான் பண்ணது. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீதையாக ஆக்ட் பண்ணிச்சு. சூர்பனகையை ஸ்ரீபிரியா பண்ணியிருப்பாங்க. அதில் அப்படி அதில் பண்ணார். இந்த புரட்சி தலைவி அவங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் எப்படி தொடர்? அவங்க வந்து ஏற்கனவே வந்தாளே மகராசின்ற படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து சீதா ஒரு கீதான்ற மாதிரி நிறைய படங்கள் இப்போ விகேட்டுப்பள்ளியில் டபுள் ஆக்ட் வாணி ராணி சீதா கீதா அதை வந்து திருப்பி அவங்க வந்தாளே மகராசின்றத கேரக்டரை ஒரு 2 கேரக்டராக பண்ணணும், ஒரு சாஃப்ட் கேரக்டர் ஒரு ரோடு கேரக்டராக பண்ணணுன்னு நினைக்கும்போது அப்பா வந்து இவங்கள வந்து ஏன்னா ஏற்கனவே ஆதிபராசக்தியில் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால் இவங்கள வச்சு பண்ணணும்னு தோணுச்சு. அது பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரமாதம் பண்ணிடுறது. என்னென்னா அதில் தான் சோக்கு ஜோடியாக அவங்க பண்ணுவாங்க. ஒரு சாஃப்ட் கேரக்டருக்கு சோக்கு ஜோடி பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஜெய்சங்கர் பண்ணார். ஆமாம். அதில் அந்த ஃபஸ்ட் நைட்டில் வந்து ஷோவுக்கு வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடர்ன் ப்ரெட்டுன்ற விளம்பரம் வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போ வந்து மம்மி மாடர்ன் ப்ரெட் புரதம் சிறந்தது அப்படின்னு. அதை இது இப்போ ஃபஸ்ட் நைட்டை வந்து இந்த கேரக்டர் குழந்தைத்தனமாக பேசும். அப்போ அதுக்கு வந்து இவரும் ஒரு குழந்தைத்தனமான கேரக்டராக இருப்பார். மம்மி மாடர்ன் ப்ரெட் புரதம் சிறந்தது அப்படின்னு இவர் சொல்லுவார். ஸோ அந்த கேரக்டர் குழந்தைத்தனமாக பேசுகிறத பண்ணார். அது பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படம் வந்தாலே அப்போவே வந்து 75-80 நாள் வந்து பிளாஸாக ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். அப்படி தான் வந்து அவங்களுக்கு வந்து அது ஏன்னா அந்த ஆதிபராசக்தி படத்தில் அந்த வருகவே பாட்டு பண்ணும்போது அதுக்கு டான்ஸ் டைரக்டர் புரட்சி தெளிவே பண்ணாங்க. கம்போசிங் அவளே பண்ணாங்க. இது பண்ணுவோம். அப்போ அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா சரி அவங்களுக்கு பரதநாட்டியம் தெரிஞ்சுன்னா பண்ணாங்க. பெரிய அது அந்த விஷயம் பண்ணும்போதே அப்பா மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை இருந்து அதை தான் வந்து வந்தாளை மகாராசியில் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி அந்த படமும் ஹிட் ஆச்சு. நிறைய சீன்ஸ் அதில் சொல்லலாம். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கந்தன் கருணைன்னு அவர் எடுத்தார். நான் கந்த புராணம்னு எடுத்து 13 வாரம் அதில் நீங்கள் தான் சிவனை ஆக்ட் பண்ணிங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் உங்கள்கிட்டன்னா அதை ஓப்பன் பண்ணவும் 4-5 எபிசோட் சிவனே தான் வரும். ஒரு நேரத்தில் எனக்கு பெரிய உதவி என்னென்னா இந்த சிவபெருமான் வேறு வயதானவராக வந்து பல வசனங்கள் பேசுவார். உடுத்து உதவ புடி அதெல்லாம் பேசுனீங்க. அதுக்கப்புறம் சிவனாக காட்சி கொடுத்து ஷாட் எடுத்தாச்சு. நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இது அது கண்டினியூட்டி. எனக்கு வரும்போது அப்படியே வந்து நின்னா இங்கே அந்த கரெக்டாக தைலந்து நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை கண்டினியூ 2 க்ளோஸ்அப் போட்டால் எகிரிட்டான். இதெல்லாம் நான் மூதாதையர் படம்லாம் பார்த்துருக்கேன். ஒரு வைப் போட்டாலே முடிஞ்சிடும் அப்படின்னு வச்சு அது ஒன்று பண்ணிங்க என்னோட. அடுத்து ரொம்ப ரசித்தேன் திருவள்ளியாடல் புராணம் அன்சாவேஷனுக்கு எடுத்தேன். ஏற்கனவே அன்சாவேஷன் உங்களுக்கு பழக்கம். அது ஒரு 5-6 எபிசோடு. அதே சிவன் நீங்கள் தான். ஒரு பொண்ணு யாராக பண்ணாங்க. அதுக்கு எங்கேயோ நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க. எனக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிடுச்சு. நடி இந்த 2த்தையுமே நடிகர் திலகம் பார்த்தார். கணிஞானத்தை கூப்பிட்டு என்னை வர சொல்லி ரொம்ப பாராட்டினார். கந்த புராணம் என்னையா கூனாக்கான மகன் சிவனை போட்டியா அப்படின்னு. ஆமாம் அதெல்லாம் போட்டேன். இந்த ராஜேஷ் தம்பி ஒருத்தனை போட்டியே வீரவாகு தேவரா
அவன் அப்படியே கை வச்சு நின்னான்னார். ரெண்டாவது உண்மையில் ரொம்ப கோவம்னார். என்னன்னு, ஒல்லியாக ஒருத்தனை சூரபத்மனை பாட்டி அவனுக்கு தாங்குமா, 1008 எண்ணங்களை வயசனம் பேச ஆரம்பிச்சிட்டார். அசோகனே நான் ஒத்துக்கலையேன்னார். இல்லைங்க ஏதோ நெப்போலியன்ட்டு அவரை போட்டு பல விதங்கள் அவர் ரொம்ப பாராட்டினார். வெங்கடேஷ் எப்படி இப்படிலாம் பேச வச்சா, அவங்க அப்பா ஏதாவது சொல்லி கொடுத்தாரு, அவர் எங்கே சொல்லி கொடுத்தாரு, நான் தாங்க சொல்லி கொடுத்தேன். உனக்கு எப்படி இதெல்லாம் நீ ஒரு பத்திரிக்காரன், மணியன் ஐயரோடு இருக்க, எப்படி வந்தது எல்லாம் உங்களை பார்த்தா? கேஎஸ் கோபாலகிருஷ்ணனை பார்த்து அப்படி சொன்னேன், நாகராஜன் பார்த்து நான் அப்படியே நீங்கள் கேட்டிங்கள முதல் நாள் என்ன கேட்டேன், நாகராஜன் ஸ்கிரிப்டை ஜெராக்ஸ் எடுத்துட்டியா, ஜெராக்ஸ் எடுத்து வச்சுன்னு அதுக்கு வேறு வசனம் ஆகிட்டேன். சீனெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் நடிகராகவும் இருக்கீங்க இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி என்னென்ன சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் அவர் இந்த சீரியல் பண்ணும்போது நீங்கள் முதல்ல சொன்னீங்க சிவன் பேஷன் நீ போட்டிருக்க, அவர் போகரோடுக்காரர் நிறையா பண்ணிட்டார், அவர் கடிச்சு துப்பிட்டார். அதனால் நீங்கள் அதை மைண்ட்லேயே வச்சுக்காத. எனக்கு வேண்டிய ஒரு சாந்தமான சிவன், நீ எப்படி இருக்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அதுதான் நான் பண்ணேன். அதான் நம்ம 2 பேரும் ஸ்ரீகாந்த் சாரும் நம்ம அங்கே போயிருக்கும்போது அவரே கேட்டார், குணக்கணா போயினா நீ இதை பிடிக்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவருக்கும் பிடிச்ச அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். ஏன்னா அவரும் தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அவர் நீங்களே சொல்லிட்டீங்க, அது அவர் பண்ணாதது ஒன்றும் கிடையாது, அவ்வளோத்தையும் பண்ணியாச்சு, நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அதை பண்ண இருக்கிறது என்னென்னா நடிப்பு மட்டுமல்ல. இப்போ கூட ஒரு இயல்பானவர் வீட்டில் கூட சொல்லிட்டு வந்தேன், ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்குவார் எல்லாத்தையும். ஆழ்னப்பா எப்படி நடிகர் திலகத்துக்கு தன்னுடைய தம்பி சண்முகம் இருந்தாரோ அப்படி ஒரு இருந்தாலும் கூட இத்தனை வெற்றிக்கும் காரணம் சின்னவருங்கிறது எனக்கு டவுட் இல்லை. அதான் அதில் ஒரு உண்மையால் கூட மறுப்பு கிடையாது. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து அவர் ராஜமாணிக்க பிள்ளையில் கம்பெனியில் ஆக்ட் பண்ணும்போது இவர் ரொட்டி நவபிராஜுக்கு நடிக்கும் போது இவர் ரொட்டி கடை வேலை செஞ்சார் சித்தப்பா. அதுக்கு ஏன்னா தம்பிக்கு அவன் அண்ணனுக்கு செய்யணும், அவர் கொடுக்கணுன்றதுக்காக அவர் வேலை செஞ்சு பண்ணார். அதே மாதிரி சென்னையில் எலக்ட்ரிக்கல் இதில் ஒர்க் பண்ணார். அப்படி வந்தவங்க தான் அவங்க 2 பேரும். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க 2 பேர் இறந்ததும் ஒரே நாளில் இறந்துருக்காங்க. ஒரே 14 2015 14 நவம்பர் 14 அப்பா இறந்தார். 2018 நவம்பர் 14 சித்தப்பா இறந்தார். ஸோ அவங்க அப்படியே அண்ணன் தம்பியாக இருந்து ஒற்றுமையாக தான் போயிருக்காங்க. அதுக்கு அவர் அப்பா என்னை பெற்றாலும் சித்தப்பா தான் என்னை வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்களே என்னோட இந்த வளர்ச்சிக்கோ இப்போ நான் இருக்கிறதுக்கோ எல்லாமே எங்கள் சித்தப்பாவும் அப்பாவும் தான் காரணம்னு சொல்லுவேன். அவங்கள நான் என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதில் அதுக்கப்புறம் சீரியல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ விஜய் டிவியில் சக்திவேல்ன்ற சீரியல் போய்ட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நந்தினின்ற இதில் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு தங்கலூஸ் பண்ணேன், நிறைய பண்ணேன். ராமாயணம் பண்ணேன். அது எல்லாமே உங்கள் மூலிமா நீங்கள் சன் டிவியில் பண்ணது. அது கே சங்கர் டைரக்ட் பண்ணால் அது பண்ணேன். அதுக்கப்புறம் இதை பரதன் கேரக்டர் பண்ணேன். அப்புறம் ராமாயணம். நீங்கள் உங்கள் மூலிமா உங்களோட அதாவது சொல்கிறேன், சோஷியலாக அப்பா பண்ணிடலாம். பட் ஒரு புராண கேரக்டரை நான் கந்த புராணம் மூலயமா நான் என்னை நம்பி நீங்கள் சிவன் வேஷம் கொடுத்தீங்க. அதுலேருந்து நான் அப்படி வந்தேன். ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கூட ரீசெண்டாக நான் நம்ம மாதவன் சார் படம் ஒன்று பண்ணேன். லண்டனில் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தேன். மாதவன் சார் கதை, அது மித்திரன் ஜவஹர் இப்போ திருச்சிற்றம்பலம் படம் பண்ணார்ல, அவருக்கு பண்ணேன். அப்போ மாதவன் சார் பண்ணும்போது நான் ஹீரோயின் ஃபாதராக தான் பண்ணேன். அப்போ சொன்னேன், உன் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நீ அதை நீ கெடுத்துடாது, நீ எதுவாக இருந்தாலும் அதை சிரிச்சுட்டு அழகாக சொல்லு, நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே தான் நீங்கள் அதை ஆரம்பத்தில் சிவன் வேஷம் பண்ணும்போதே சொல்லிட்டீங்க, சாந்தமாக இரு, நீ சாந்தமாக பண்ணுறீங்க. ஒன்று கேமராமேன், அது நிறைய ட்ராலி போட்டிருப்பேன் கைலாஷில். நீங்கள் இப்படி சிவன் நடப்பார், யூ நோ அபவுட் த ஷாட், எங்கே போகணுன்னு. அந்த பொண்ணு பேரும் சந்தியா தான், நடத்தி காட்டுவீங்க 2. இரண்டாவது சின்னவர் கேட்டார், கந்தபுராணம் பார்த்தப்பா, அவனை அப்படியே கொண்டாந்து நீ அண்ணன் மாதிரியே எழுதுற அப்படின்னாரு. ஏதோ நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கா போகணும். எப்பவுமே
மூன்றாவது, ஒரு பெரிய சிருஷ்டிகர்த்தாக்கு உடைய மகன்கள் வீணாவதில்லை. இந்த வாரிசுகள், அப்பாவுடைய டைட்டில் வாழையடி வாழை, அது வீழ்வதில்லை. காரணம், நீங்கள் வறுத்த விதைகள் அல்ல, வளர்ந்த விதைகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு, இப்படி ஒரு விஷயங்களை பகிர்ந்ததுக்கும், எங்கள் அப்பாவை பற்றி திருப்பி நீங்கள் ஆரம்பித்து அவரோட விஷயங்களை அதை ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தியா கிட்ட நேயர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.